இந்த யூடியூப் சேனல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைலரிங்காக தான் இருந்துச்சு. பெருசாக ஒன்றும் அதிகமாக கஸ்டமர் இல்லைனாலும் ரெகுலராக நமக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு 1-2 கஸ்டமர் இருந்துட்டு தான் இருந்தாங்க. யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வந்து குக்கிங் தான் போட்டுட்டு இருந்தோம். அப்பயுமே ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணி தைச்சிட்டு தான் இருந்தேன். இப்போ நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான் நம்ம மிஷினில் உட்கார அளவுக்கு நமக்கு டைம் இல்லை. அப்படிங்கிறதுனால தான் இந்த மிஷினில் வந்து துணி தைக்கிறதே இல்லை. கிட்டத்தட்ட போன தீபாவளிக்கு தீபாவளி இந்த மிஷினில் உட்காந்துதுங்க. 2 தீபாவளியே முடிஞ்சிச்சு. திரும்ப இப்போ தான் வந்து உட்காரோம் மிஷினில். தீபாவளியில் கூட இவ்வளோ சூப்பராக தைக்கணும்னு நம்ம நினச்சதில்லை. ஆனால் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண ஃபங்க்ஷன் வந்துருச்சு. இப்போயாவது நம்ம ப்ளவுஸ் தச்சு தான் ஆகணும், இந்த மிஷினுக்கு வேலை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மிஷினில் உட்காந்தாச்சு. கல்யாண பிஸியில் வீட்டில் ரொம்ப பரபரப்பாக வேலை நடந்துட்டு இருக்கு. சரி ப்ளவுஸை கொண்டுட்டு போய் கடையில் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு ப்ளவுஸுக்கு என்ன ரேட்டுன்னு கேட்டால் நார்மல் ப்ளவுஸ் 150 ரூபா, லைனிங் போட்டு தைச்ச ப்ளவுஸ் வந்து 300 ரூபான்னு சொல்லிட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு தொழில இவ்வளோ காசு கொடுத்து வெளியில் தைக்கணுமான்னு எனக்கே ஒரு சில டைமில் தோண ஆரம்பிச்சிருச்சு. வேலைகள் அதிகமாக இருந்தாலும் ஓகே நாமளே தைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு தைக்க ஆரம்பிச்சிட்டேன். நாளைக்கு 4-5 ப்ளவுஸ்னு அசால்ட்டாக அடிப்பேன். நான் 2 வருஷம் தச்சு விட்டதுனால என்னமோ தெரியல, கொஞ்சம் ஸ்லோவாக தான் அடிக்க முடிஞ்சு. அது இல்லாமல் 2 வருஷமா மிஷினில் எந்த வேலையும் செய்யாதனால அதுவும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆனிச்சா. எந்த டிசைனும் இல்லைங்க ப்ளவுஸில், சும்மா நார்மலாக யூஸ் தான் வச்சு அடித்தேன். இந்த டைலரிங் அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மற்றவங்களோட துணி தச்சு தரமோ இல்லையோ நம்மளோட துணியை தச்சிக்கிறது கண்டிப்பாக நம்ம இதை கற்றுக்கணும். உங்கள் ஊர்லலாம் ப்ளவுஸுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. காலையில் செஞ்ச சாப்பாடு குழம்புலாம் இருந்துச்சு, இருந்தாலும் இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் சுட சுட தோசை கேட்டிருந்தாங்க.